நிலாவும் சேரனும் வந்து எது ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அத பார்த்துட்டு வந்து சோழன் வந்து யோசிக்கிறாரு. இவங்க ஏதோ சமாளிக்கிற மாதிரியே இருக்கே! நிலா வந்து என்ன இப்படி திட்டிட்டு போறாங்க? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுட்டுருக்காரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, சேரன் வந்து நிலா கிட்ட, "அப்பாடா! இவனுங்க கேள்வி கேட்டு இப்படி பண்றானுங்களேப்பா! ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுட்டோம்." இருந்தாலும் சோழன் விடமாட்டாருன்னு, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, ஆமா. ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சோழன் ஏதாவது சொல்லி என்கிட்ட ஏதாவது ஒண்ணு வர வைக்க பார்ப்பான். அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சேரன். அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்ருக்காங்க. நிலா வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து வச்சுட்டு லேப்டாப்ல வச்சுட்டு அவங்க ஒரு டிசைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, நடேசன் வந்து வெளிய உட்காந்து சந்தோஷமா பாட்டு கேட்டுட்ருக்காரு. இத பார்த்த பல்லவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்னோட அம்மாவ என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு இந்த ஆளுக்கு பாட்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரோட அந்த பாட்டு கேட்குற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட போட்டு பயங்கரமா உடைச்சிடுறாரு. அத பார்த்துட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னோனே, நான் அப்படிதான் பண்ணுவேன். என் அம்மாவ என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு நீங்க பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா? உங்கள விட மாட்டேன். ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க நீ? நீ அம்மாகிட்ட என்கிட்ட பிரிச்சுட்டல்ல, உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா வந்து சட்டைய பிடிச்சு செம்மையா டென்ஷனாகி பயங்கரமா கோவப்படுறாரு. இத பார்த்து நிலா வந்து விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. பல்லவா விட்றா விட்றான்னு சொல்லிட்டு. ஆனா கேட்காம வந்து ஒரு கட்டத்தில வந்து நீங்கலாம் இந்த உலகத்தில இருக்கவே கூடாது அப்படின்ற மாரி வார்த்தையெல்லாம் விட்டுறாரு. அதெல்லாம் கேட்டு நிலா செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே பல்லவன ஒரே அற விடுறாங்க. எவ்வளோ தைரியமா அந்த பெத்த தகப்பன பார்த்து இந்த மாரி கேள்வி கேட்ப? இங்க பாரு உனக்கு விருப்பம் இல்ல வீட்ட விட்டு நீ போ. அவர வீட்ட விட்டு போ சொல்றதுக்கும், அவர இந்த உலகத்த விட்டு போற சொல்றதுக்கும் உனக்கு என்ன அருகதை இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு, "ஓ! என்னையே அடிச்சுட்டீங்களா நீ? இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்கவே மாட்டேன் நீ. அவர் தானே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் கூடவே இருங்க. நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "ஏய் பல்லவா பில்லவன் பின்னாடி ஓடுறாங்க எல்லாருமே. ஏன் பல்லவா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னால முடியாது. என்னால இருக்கவே முடியாது. அண்ணி இந்த அளவு போவாங்க நான் எதிர்பார்க்கவே பார்க்கல. என்னோட அந்த ஆள் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுல்ல. அப்ப அந்த ஆள் இங்க இருக்கட்டும். நான் போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து போறாரு. எல்லாம் சமாதானம் பார்க்குறாங்க. ஆனா பல்லவன் சமாதானமே ஆயிடவே மாட்டேங்கிறாரு. உடனே வந்து என்ன பண்றாரு சோழன் வந்து, "அண்ணா நீ போண்ணே நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் எங்கடா போற?" அப்படின்னு பின்னாடியே போறேன். "நான் கூட்டின்னு வந்துடுறேன் சமாதானப்படுத்தி நீ போண்ணேன்னு" சொல்லிட்டு சோழன் போறாரு. "டேய் பல்லவா ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" "இல்லண்ணே என்னால இருக்க முடியாதுண்ணே." "பரவாயில்லண்ணே இருந்துட்டு போட்டும். அந்த ஆளே அந்த வீட்ல இருக்கட்டும். அண்ணி அந்த ஆள் கூட சந்தோஷமா வந்து பேசட்டும் பழகட்டும். என்னதான் உங்களுக்கு பிடிக்கலையே, என்னதான் அரைஞ்சிட்டாங்களே." "டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா." "இல்லண்ணே அப்படிதான்." அப்படின்றாங்க. "ஏய் நான் சொல்றத கேளுடா. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கடா. அப்பா மேல எந்த தப்புமே இல்லடா. அப்போ என் அம்மா மேல தான் தப்புன்னு சொல்றீங்களா?" அப்படின்னோனே, "என்னடா இப்படிலாம் பிரிச்சு பேசுற? வேற என்ன பேசுறது? நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்பா மேல தப்பு இருக்கு. அப்ப அவங்க மேல தான் தப்பு இருக்குன்ற மாரி இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "டேய் அப்படிலாம் நான் சொல்லலடா. ஏன்னா அப்படிதான் நீங்க சொல்ற. என் அம்மாவ பத்தி ஏதாவது பேசினா அப்புறம் நல்லா இருக்கா? வாய மூடுறா" அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து பல்லவன் அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா உனக்கு? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அப்பா மேல சும்மா குறை சொல்லிட்டே இருக்க. அவர் காரணமே இல்லடா. அவரு தான் காரணம். அவரு இல்லடா காரணம். நான் சொல்றத புரிஞ்சுக்கடா." அப்படின்னோனே, "நான் அதெல்லாம் புரிஞ்சுக்க தயாரா இல்ல. உனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. கண்டிப்பா வந்து அவரு தான் என் அம்மாவ ஏதோ பண்ணியிருக்காரு. ஒண்ணு என் அம்மாவ இந்த உலகத்துல வச்சிருக்காரா? இல்லையான்னு கூட தெரியலையே." அப்படின்னோனே செம்ம டென்ஷன் ஆயிரு. "ஏய் பல்லவா என்ன பேசுற நீ? அப்பா ஒண்ணும் அப்படி பண்ணல. அவரு தான் பண்ணியிருக்காரு. நீ எத வச்சு சொல்ற அப்படி பண்ண?" "ஏன்னா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அத வச்சு தான் சொல்றேன். என்ன நடந்தது தெரியுமா உனக்கு?" அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பல்லவன் கிட்ட வந்து சோழன் வந்து சொல்றாரு. இந்த மாரி வந்து அவங்க வந்து பணத்த எடுத்தது, அது நிலா பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட ஓடி போனது எல்லாத்தையும் சொல்றாரு. அத கேட்டு பல்லவனுக்கு ஒண்ணுமே புரியல. தலைய சுத்துது. "என்னென்ன சொல்ற? அப்போ என் அம்மாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" ஆமாடா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பணத்த எடுக்க தான் வந்திருக்காங்க. உன் மேல இருக்க அன்புல வர்றடா. இதானே நடந்துச்சு. இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா நீ தாங்க மாட்டேன். தானே நாங்க சொல்லாம மறைச்சிட்டோம். ப்ளீஸ்டா. அதனால தான்டா நிலா வந்து அப்பாக்கு சப்போர்ட் பண்றா. கொஞ்சம் புரிஞ்சுக்கடா." என்னால இத நம்ப முடியலண்ணே. என் அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கண்ணே. ஏண்ணே அப்படி பண்ணாங்க? அப்படின்னோனே, அப்படி தான்டா பண்ணாங்க. அவங்க அப்படி தான்டா வந்து பிரச்சனை இருக்காங்களாம். அதனால தான் நம்ம வீட்ல பணத்த எடுக்க தான்டா இங்க வந்திருக்காங்க. உண்மையான பாஸ்வேர்ட வரலையே. இப்போவாது புரிஞ்சுக்கடா அப்பாவ பத்தி. அப்பா உங்கள அனுப்பலடா. இதான்டா நடந்தது. சத்தியமா இதான்டா நடந்தது. இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா நீ உடைஞ்சு போயிடுவ. தாங்க மாட்டேன். தானே நான் சொல்லாம இருக்கேன். இப்ப கூட எங்கள விட்டு எங்க நீ போயிட போதுன்னு பயம் வந்துச்சுடா எனக்கு. அதனால தான்டா நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னோன, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுட்டு அழுறாரு. இப்ப புரியுதாடா? அண்ணி ஏன் அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நீ செய்றது தப்புன்றதால தானே உன்ன கண்டிக்கிறாங்க. உன் மேல இருக்க உரிமையில தான்டா அவ உன்ன அடிச்சா. தயவு செய்து அண்ணிய தப்பா நினைக்காத நானு. சாரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுடா. நான் இப்பயே போய் அண்ணிக்கிட்ட சாரி கேட்குறேன்னு வராரு பல்லவன்.